ரூட் ஆஃப் பாலிடிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொடர்ச்சியாக தமிழர்கள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி தான், யார் தமிழர் யார் தமிழருங்கிற ஒரு கேள்வியை சமூக வலைதளங்களை தொடங்கி அனைத்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸும் இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கான பதிலை சொல்லுவோமே. பதில்னா சில பேர் இதை தயங்குறாங்க. தமிழ் தேசியவாதிகளே பல பேர் இந்த பதிலை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. எப்படின்னா, தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. இப்போது குடினா நம்ம ஜாதியை சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நாங்கள் குடிங்கிறத ஜாதியோட ஒப்பிடவே இல்லை. ஏன்னா ஜாதி வேறு குடி வேறு. ஒரு குடிங்கிறது பழங்காலத்தில் அப்போ குடிகள் எப்படி கணக்கெடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்தை பொறுத்தும் அவர் செய்கிற வேலையை பொறுத்தும் தான் குடி நிர்ணயிக்கப்படுது. ஆனால் சாதி எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா, நீ மேலே நீ கீழேங்கிற ஒரு 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 பாகுபாடை ஏற்படுத்துறது தான் ஜாதி. ஸோ இதை நீங்கள் ஜாதியோட போட்டு குடிகளை ஒப்பிடவே கூடாது. ஸோ குடிகள் சரியா தவறா அப்படிங்கிற பார்க்கும்போது குடிகளால் தேவை இருக்குது. இப்போது நீ எந்த குடின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீ எந்த இனத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறத ஒரு இது வரும். ஸோ இதில் நம்ம இன தூய்மை பேசுகிறோம் அப்படிங்கிற பல குற்றச்சாட்டும் இதில் இருக்குது. நாங்கள் இதில் இன தூய்மையாக நாங்கள் பேசவே இல்லை. எங்களுக்கு என்னென்னா, இது தமிழர் நாடு, தமிழருக்கான நாடு, இங்கே தமிழர்கள் நிறைய வாழ்கிறாங்க. ஸோ அவர்களுக்கான அரசியல், அவருக்கான பண்பாடு, இது சம்மந்தமாக தான் எங்களால் பேச முடியும். சரிங்களா? வேற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களையும் நாங்கள் இதில் எப்படி பார்க்க முடியும்? தமிழர்களுக்காக தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் பார்க்கணும். யார் தமிழர் யார் தமிழர்னு ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வைக்கப்படுவதன் காரணம் இங்கே பிறமொழியாளர்கள் பல பேர் இங்கே ஆட்சி செய்வதன் காரணமாக தான் இந்த யார் தமிழருங்கிற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது. இந்த யார் தமிழர் என கேள்வி கேட்குற ஒருத்தவங்க கிட்டயாச்சும் கேளுங்க, நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு. அவங்க ஒரு பிறமொழி இனத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த மண்ணில் வாழ்வதற்காக ஒரு முகமூடி போன்ற ஒரு அமைப்பு தான் இருக்கிறது இந்த திராவிடம்ங்கிறது. திராவிடத்தை பின்பற்றுற பல பேர் தான் நீ தமிழன் கிடையாது, நீ தமிழர்னா யாரு, தமிழ் பேசினாலே தமிழனா, தமிழ்நாட்டில் பிறந்தாலே தமிழனாங்கிற பல கேள்விகளை தமிழர்கள் மத்தியில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குடியின் அடிப்படையில் மட்டுமே யார் தமிழர் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்க வேணும். இது தமிழ் மக்கள் அனைவருமே இதை ஏற்றுக்கிறோம். ஏன்னா குடிகளுங்கிற அடிப்படையில் இப்போ நான் படையாச்சிங்கிற பட்சத்தில் என் நண்பன் பறையர்னா நாங்கள் 2 பேரும் உறவினர்கள். ஏன்னா பழங்காலத்தில் தொடங்கிய நாங்கள் உறவினர்கள். சரிங்களா? நாங்கள் எங்களுக்குள்ளே பொண்ணு எடுத்துக்கிறது, பொண்ணு கொடுத்துறதுக்குலாம் அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு இங்கே இருக்கிற தமிழ் குடிகளை பிரிச்சாலும் சூழ்ச்சி பண்ணுறது தான் இந்த ஆரியமும் திராவிடமும். ஸோ ஆரியத்தையும் திராவிடத்தையும் நம்ம அடியோட வெறுக்கணும். நம்ம தமிழ் தேசியத்தை மட்டுமே மேலோங்கி கொண்டு போகணும். அப்போது யார் தமிழங்கிறத கண்டறிஞ்சு சொன்னால் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை மேலோங்க முடியும். தமிழ் தேசியம் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி யார் தமிழருங்கிற கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஸோ யார் தமிழர்னு உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா, தமிழ் குடியில் பிறந்தவங்க மட்டும்தான் தமிழர்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிங்க. நன்றி.